கட்டவுக்கிறோமோ, பூலோகத்தில என்னத்த கட்டவிக்கிறோமோ, பரலோகத்தில அது கட்டவிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி நாங்க பூலோகத்தில யுத்தத்தை ஓய பண்ணி சமாதானத்தை கேட்கிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியாக பற்றிக் கொள்கிறவர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்றுதான் எழுதியிருக்கிறது ஆண்டவர். இயேசுவ சமாதானம் ஆண்டவர். தேசமே நீ பயப்படாதே மகிழ்ந்து களிகூற என்றுதான் எழுதியிருக்கு ஆண்டவர். தேசங்களை உண்டாக்கினவர் நீர் ஆண்டவர். யுத்தம் செய்ய உண்டாக்கவில்லை, செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் அதுல வாழ்ந்து சுகித்திருக்கத்தான் அந்த தேசங்களை உண்டாக்கி இருக்கிறீங்க. அந்த தேசம் அழிந்து போக கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க தேசமா இருந்தா, இலங்கை தேசமா இருந்தா, இந்தியா தேசமா இருந்தா, ஆஸ்திரேலியா ஆண்டவர், இங்கிலாந்து ஆண்டவர், கனடா, அமெரிக்கா, ஒவ்வொரு தேசங்களையும் ஆசீர்வதித்து உமது உடன்படிக்கை ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவர். யுத்தத்தின் செய்திகளை நாங்க கேள்விப்படக்கூடாது ஆண்டவர். பாதுகாப்பை கொடுக்கிற தேவன் ஆண்டவர். இந்த பிளேனுகள்ல ஏசப்பா அடிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், ட்ரெயின்ல தெளிக்கிறேன், கார்கள்ல தெளிக்கிறேன். போகும்போது சேஃப்டியாக ஆண்டவரே ஏசப்பா ஞானத்தை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. அந்த டிரைவர்ஸ் ஞானமாக அந்த பிளேன்ல இல்ல என்ன பிரச்சனை என்று அவர்கள் யூகித்து அதை செய்யாமல் அந்த பிளேனை தொடக்கூடாது ஆண்டவர். ட்ரெயினையும் அப்படித்தான். எத்தனையோ உயிர்களை கொண்டு போற ட்ரெயின் வாகனமாக இருக்கிறது. கார்ல போனாலும் அந்த காரில இருக்கிற என்ன பழுது என்பதை ஆண்டவரை எல்லாம் திருத்தி ஆண்டவரை ஹல்லேலூயா ஞானமாக அதை ஓட்ட டிரைவருக்கு அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை திறந்து விடும் ஆண்டவர். இயேசுவின் ஞானத்தினாலே நிரப்ப வேணும் என்று கேட்கிறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த மாதிரி செய்திகளை நாங்கள் கேள்விப்படக்கூடாது ஆண்டவர். ஹல்லேலூயா. எரிந்து சாம்பலாக போற அந்த காரியங்களை இனிமேல் கேள்விப்படக்கூடாது. உலகம் முழுக்க உமது ரத்தங்களை தெளிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை உறுதியாக பற்றி கொள்ளவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களாக நீ மாட்டுகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எத்தனை ஜனம் சாகிறது என்று தெரியாமல் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ஏசப்பா நீ சொன்னாங்க அந்த யுத்தத்தை நாங்க சரண்டா பண்ணுறோம், இந்த யுத்தத்தை ஓய பண்ணும் ஆமி சொல்லுகிறார் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதை பார்க்கும் போது வேதனையாகத்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் பெரியவர், உம்மட கருத்துல தான் எல்லாமே இருக்கிறது ஆண்டவர். யுத்தத்தை ஓய பண்ண வேணும் கேட்கிற. ஹல்லேலூயா. வாலிய பிள்ளைகளை ஆசீர்வதியும் வழி நடத்தும். வாலிய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். சோத்திரம் 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 ஆண்டவரே. நீ வாலிய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணியை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. வாலிய பிள்ளைகளுக்கு ஏற்ற உயர்ந்த ஸ்தானங்களை நீர் உண்டு பண்ற தேவன் ஆண்டவரே. சேஃப்டியாக வைத்திருக்கிற தேவன். மூல பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உயிர்ப்பிக்கிற ஆவியான மூல பகுதிகளை புதுப்பிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். என்ன ஹார்ட் பிரச்சனை உள்ளவருக்கு ஹார்ட் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறேன். கண் பிரச்சனை உள்ளவருக்கு கண் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறேன். எல்லா பிள்ளைகளும் வாலிய பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானங்களை நீ வைத்திருக்கிறீர்களா நன்றி சொல்லுகிறேன். பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்கும் என்று எழுதியிருக்கிறீங்க ராஜா. பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானங்களை வெப்பன் என்று சொல்லியிருக்கிற போற இடமெல்லாம் உமது அடிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை தடுக்கிறேன். அந்த வாலிய பிள்ளைகளுக்கு எதிராக திறக்கப்பட்ட கடைகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துறோம் ஆண்டு. பிள்ளையான காரியங்கள் செய்கிற பிள்ளைகளை நீர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆலயத்துக்கு போகாத பிள்ளை நீர் ஆலயத்துக்கு போக பண்ணும். நீ வீட்டுல இருக்க விடாதே ஆண்டவர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளாக மாற்ற வேண்டும். ஆண்டவரே நேற்று ஊழியக்காரன் சொன்ன ஆண்ட வேதத்தை நீ மறைந்தா பிள்ளைகளை நான் மறந்து போவேன் என்று சொல்லி தாய் தகப்பன் வேதத்தை நேசிக்கிறவளா வாசிக்கிறவளாக ஜபிக்கிறவளாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஹல்லேலூயா. தாய் தகப்பனை ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஆண்ட சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்டவரே. எங்களோட சத்திய வேத திருச்சபையில ஆண்டவரே வந்தை பெருகிறத போல ஜனங்கள் பெருகிறார்கள் ஆண்டவர். நடத்துற பாச நவமி பாச லோகன் ஆண்டவரை மேசி இமானுவேல் விழா குடும்பம் ஆண்டவர் லெஸ்லி பிரதர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பேரை பெருமைப்படுத்துற தேவனா இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுவோம். ஊழியங்களை ஆசீர்வதியும் அடுத்த கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா சங்கீதம் 46 சொல்லப்பட்டதன் பிரகாரம் ஆண்டவரே அப்பா ராஜா பூமியின் கடமனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறேன் சொல்லி சொல்லப்படுகிறது ராஜா.
ஆண்டவரே உலக தேசங்களில் இருக்கிற தலைவர்மார்களை நம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம். ரஷ்யா தலைவர், ஆண்டவரே சீனாவின் தலைவர், மிடில் ஈஸ்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே நாடுகளின் தலைவர்மார்கள், இஸ்ரேலின் தலைவர், ஆண்டவரே தேவனே அமெரிக்கா தேசத்தின் தலைவர், நம்முடைய கனடா தேசத்தின் தலைவர், நம்முடைய இலங்கை தேசத்தின் தலைவர், இந்தியா தேசத்தின் தலைவர், இந்த தலைவர்மார்களை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுமையா ராஜா. ஆண்டவராய தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவன் எல்லாருக்காகவும் ஆண்டவரே நாங்கள் விண்ணப்பங்களை ஈரெடுக்க வேணும் சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. ஆண்டவரே இந்த உலக தலைவர்மார்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடும். யூரோப் தேசத்தில் இருக்கிற தலைவர்மார்களுக்கு ஞானத்தை கொடும் ஐயா. ஆண்டவரே இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தின் கிரியைகளாகிய புது மக்கள் ஆண்டவரே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத அப்பாவி மக்களை ஆண்டவரே தாக்குதல் செய்கிறது என்பதை நீர் அறிவீர் ஐயா ராஜா. உம்முடைய கரங்களின் கிரியைகளின் மேல் ஆண்டவரே நீர் பிரியம் வைப்பீராக தகப்பனே. என் ஆண்டவரே ராஜா தகப்பனே இந்த யுத்தத்தை நீர் ஓய பண்ணுவீராக. உம்முடைய வார்த்தை இந்த நாளிலே வாசித்தோம். உம்முடைய நல் வார்த்தைகள் ஒன்றும் ஆண்டவரே தவறி போகவில்லை என்று ஆண்டவரே தகப்பனாகிய தேவனே இந்த யுத்தங்களை ஆண்டவரே ஓய பண்ணுகிற தேவன் நீங்க தானே ஐயா ராஜா. அந்த யுத்தம் நடந்த இடத்திலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களை நினைத்தருளும் ஐயா ராஜா. தகப்பனே நீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கு பார்த்து ஐயா ராஜா அவர்களுக்கு நல்ல தீர்மானங்களை தீர்வுகளை நீங்க செய்யும்படி செபிக்கிறோம். அதே போல இலங்கையில நடந்த யுத்தத்திலும் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் இன்று கூட ஆண்டவர் எழுந்திருக்க மாட்டாம இருக்கிறார்கள் ஐயா. அவர்களை நீர் தூக்கி விட வேணுமா செபிக்கிறோம். சிறைச்சாலையில அநியாயமா அந்த காலத்திலிருந்து இன்று வரை ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களை நீங்க விடுதலையாக்க வேணுமா செபிக்கிறோம். அனுராமையில் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். பார்லிமெண்டில் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். தகப்பனே என் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சிலாக்கியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்தும் நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். உபாகமம் 28 சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து சேரும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த 28ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரே 1 முதல் 15 வரை ஆண்டவரே என்னென்ன காரியங்களிலே உடைய ஜனங்கள் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா ஆண்டவரே பிரச்சனைகளோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் நீங்க விடுவிக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. தடைகள் மாறும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஐயா முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாலாக்காம தலையாக்கியா எதிரி வருகிறான், 7 வழியாய் ஓடி போகிறான். தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே இன்னும் ஐயா ராஜா ஒருவர் கூட கடன் வாங்காதபடியும் ஆண்டவரே அந்த கடன் ஆண்டவரே பில்லுகள் எல்லாம் அந்தந்த நேரங்களிலே கட்டி முடிக்க அவர்களுக்கு திராணியை கொடுக்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே பிளவீனங்களில் மட்டுமல்ல வியாதிகளில் மட்டுமல்ல இந்த பொருளாதார காரியங்களிலே கூட அவர்கள் ஆண்டவரை கட்ட வேண்டிய பில்லுகளை அந்தந்த வாரத்திலே கட்ட அதற்குரிய வருமானங்களையும் கரங்களையும் ஆசீர்வைத்து கொடுக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுக்கு அல்ல கர்த்தாவே எங்களுக்கு அல்ல உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே எதிரி ஒரு வழியா வந்து 7 வழியா ஓடி போகிறான் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நீதியே நியாயத்தையும் செய்கிற தேவன். நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம். உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நாங்கள் பாவத்திலே நாங்கள் சாய்ந்து விடாதபடி ஆண்டவரே நீர் எங்களை காத்தருளும்படி செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேளையின் தேவதாசன் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். இவருக்கு ஒரு நல்ல வேலையை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறபடியா சூத்திரம். ஆண்டவரே துதிக்கிறேன். ஆண்டவரே போகின்ற வேலையிலே அவருக்கு நிரந்தரமான முழு நேரமான வேலையை கொடுக்க ஆண்டவரே நீர் போதுமானவர் அதிகமானவர். அதற்காக சூத்திரம் தகப்பனே. நம்முடைய கரத்தில் அந்த மகனையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் 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 ஆமேன். God bless you everybody. God bless you. Thank you. God bless you.